பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சூரிய எரிசக்தி விநியோக ஒப்பந்தங்களை பெற இந்தியாவில் இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாயை தொழிலதிபர் கௌதம் அதானி லஞ்சமாக கொடுத்தார் என்று நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகமும் இருப்பதால் இதுகுறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். அதானி ஊழலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இருக்கும் தொடர்பு குறித்தும் அதானி உடனான ரகசிய சந்திப்பு குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் அதானி விவகாரம் குறித்தும் அது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியது குறித்தும் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இது குறித்து ஏற்கனவே துறை சார்ந்த அமைச்சரே பேசிவிட்டார், அதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் வேறு வேலை இல்லாததால் தினந்தோறும் ஏதேனும் மறுகி விட்டு கொண்டே இருப்பார், அதற்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டே இருக்க அவசியம் இல்லை என்று பேசியிருந்தார். தமிழக அரசியலில் 35 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒரு தலைவரை முதல்வர் ஸ்டாலின் இப்படி பேசியது சர்ச்சையானது. அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை வந்து சந்திச்சாரு? அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. தங்கள் கூட்டணியில் இருக்கும் முக்கிய தலைவரை முதல்வர் விமர்சிக்க அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உடனே பதிலடி கொடுத்தார். முதல்வருக்கு கண்டனம் தெரிவித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் பாமக தலைவர் ராமதாஸ் கேட்ட கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற தரக்குறைவான முறையில் பதிலளித்திருப்பது முதலமைச்சரின் இயலாமையைத்தான் காட்டுகிறது என்று கடுமையாக சாடியிருந்தார். தனது பேச்சுக்கு முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் விரட்டி கைது செய்தது பேசு பொருளானது. நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலையில்லை என்று போகிற போக்கில் முதல்வர் பேசியதன் காரணம் என்ன? முதல்வருக்கு ராமதாஸ் மீது அப்படி என்ன கோபம் என்ற கேள்வி பலரின் மனதிலும் எழுந்தது. 1987 கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு கேட்டு வன்னியர் சங்கம் சார்பில் போராட்டம் நடந்தது. அதில் வன்முறை வெடிக்க பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொது சொத்துக்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 21 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் நினைவாக கட்டப்பட்ட மணிமண்டபத்தை வரும் 29ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க திட்டமிட்டிருந்தார். அந்நிகழ்ச்சிக்கு பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு அனுப்பப்படும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருந்தார். இதற்கிடையே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீடு வேண்டும் என முதல்வரிடம் பாமக பல வகைகளில் கோரிக்கை வைத்தும் அதை முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருந்து வருவதாக பாமக குற்றம் சாட்டி வருகிறது. இடஒதுக்கீடு பற்றி பேசாமல் மணிமண்டப திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என தெரிவித்ததால் திமுக அரசு மீது ராமதாஸ் வருத்தத்தில் இருந்ததாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. இடஒதுக்கீடு கொடுக்காமல் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இறந்தவர்கள் நினைவாக கட்டப்பட்ட மணிமண்டப திறப்பு விழாவில் கலந்து கொள்வது அவர்களுக்கு செய்யும் துரோகம் என ராமதாஸ் கருதியுள்ளார். மணிமண்டபத்தை மையமாக வைத்து நீண்ட கால அரசியலுக்கு திமுக பல்வேறு திட்டங்களை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதை அறிந்த ராமதாஸ் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேசுங்கள் என்று திமுக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து அதானியை பற்றி அறிக்கை வந்ததால் தங்கள் மீது முதல்வருக்கு கோபம் அதிகரித்ததாக பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.